தெரியாது. ஆனால் மற்றவங்கள்ட்ட நீ இப்படி பண்ணி வச்சுருக்க, அப்படி பண்ணி வச்சுருக்க, நீ பதில் சொல்ல வேண்டியதானேன்னு அவர் அதிகாரம் வேறு பண்ணுவார். என்ன யாரவோ அதிகாரம் பண்ணக்கூடாது, தனக்குத்தானே அதிகாரம் பண்ண கற்றுக்கிறணும். பிறரை அதிகாரம் பண்ணால் அப்போ நீ என்னன்னு கேட்டால் நீ என்ன சொல்லுவ? அது அது இருக்கிறத சொன்னாங்க. அதில் என்ன இருக்கு அப்படின்னா அதுக்குள்ள விளக்கமே அதில் அவங்க கொடுத்துட்டு அப்புறம் அப்படின்னா என்னென்ன அர்த்தம்? கீழே அதுக்கு அடுத்து வருவாங்க. சொல்லிட்டாங்க ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டாங்க. விஷ்ணுவும் குருவாகும், சிவமும் குருவாகும், குருவே சிவமாகும், மூர்த்தியும் சங்கம் மிக்கதெல்லாம் குருவாகும்னு கொடுத்துட்றாங்க. அப்புறம் இன்னும் என்ன விளக்கம் அதில் தேவைப்படும்? அதை நீ தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணணும். அதில் என்னன்னா அவங்க கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து இப்போ அவங்க உணர்ந்ததை அவங்க தெரிஞ்சுக்கிட்டதை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது உண்மையா இல்லையான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அதுக்கு உண்டான பயிற்சியை நீங்கள் எடுத்தாலும் மட்டும்தான் அது உண்மையா இல்லையான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பயிற்சி எடுத்தாங்க. ஆமாம், முருகனாவே காட்சி அது இப்போது நைட்டு நீங்கள் இதை படித்து சொன்னதில் இன்னொரு விஷயமும் வந்துருச்சு இல்லையா? அது இன்னைக்கு பழனிமாவுக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா? அதாவது என்னன்னா அந்த 1-2 படம்னா அப்போ தான் சில இதுகளாக இத்தனாவது வீட்டில் கற்றுன்னு